ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுமாறுள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வாணத்துள்ளாய் கள்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதென் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. 108 திவதேசங்கள்ல தொண்டை நாட்டு திருப்பதிகள், அதிலே காஞ்சிபுரம் திவதேசங்கள் அனுபவிச்சுட்டு வருகிறோம். காஞ்சிபுரத்திலே திரு ஊரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளந்த பெருமாள் திவதேசத்தை அனுபவித்தோம். அந்த திரு ஊரகம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே இடமா அங்கே இருக்கக்கூடியதான ஸ்திரமான திவ்யதேசம். திருமங்கை ஆழ்வாராலே மங்களாதாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். அந்த உலகளந்த பெருமாள் கோவிலுக்குள்ளேயே இன்னும் 3 திவ்யதேசங்கள் அடங்கி இருக்கின்றன அப்படின்னு சம்பிரதாயம். உலகளந்த பெருமாளுக்கு ஊரகத்தான் அப்படின்னு திருநாமம், திவ்யதேசத்திற்கு திரு ஊரகம்னு பெயர். அதை தவிர்த்து திரு நீரகம், திரு காரகம், திரு கார்வாணம் என்பதாக 3 திவ்யதேசங்கள் உலகளந்த பெருமாள் சந்நிதி வளாகத்தினுள்ளேயே இருக்கின்றன. அந்த 3 எம்பெருமான்களும் இதுக்கு முன்னால எங்க இருந்தா, அவளுடைய தாயார்கள் என்னானா, மூலவர் என்ன ஆனார், அந்த தீர்த்தங்கள்லாம் என்னாச்சு, அந்த ஸ்தல புராணங்கள் எல்லாம் பூர்த்தியா என்னாச்சுன்றதெல்லாம் இதுவரைக்கும் ஒன்றும் தெரியல. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பொழுது இவ 4 பேரையுமே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். உலகளந்த பெருமாள் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய 4 திவதேசத்து எம்பெருமான்களையும் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி இருக்கார். அதுவும் சிறப்பா ஒரே பாசுரத்துல 4 பேரையும் சேர்த்து பாடியிருக்கார் ஆழ்வார். 4 பேரை மாத்திரம் சேர்த்து பாடியிருந்தா ஒருவேளை ஆழ்வார் காலத்திலேயே 4 பெருமாளும் இதே மாதிரி இதே கோவிலுக்குள்ளதான் இருந்தா அப்படின்னு யூகிக்கிறதுக்கு இடம் உண்டு. ஆனால் கிட்டத்தட்ட 10 திவதேசத்து எம்பெருமான்களை ஒரு பாட்டுல பாடுறார். நீரகத்தான் நெடுவரையின் உச்சி மேலான் அப்படின்னுட்டு தேவப்பெருமாள், நிலாத்திங்கள் துண்டத்தான் அப்படின்னுட்டு நிலா துண்ட பெருமாள், ஊரகத்தான் உலகளந்த பெருமாள், வெக்கா உள்ளாயின்னு யதோக்தகாரி, உலகமேத்தும் காரகத்தாயின்னு காரக பெருமாள், கார்வாண பெருமாள், கல்வான்னுட்டு திருக்கல்வனூர் பெருமாள், காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாயின்னுட்டு திருப்பேர் நகர் பெருமாள். இவா இத்தனை பேரையும் சேர்த்து திருடந்தாண்டகத்திலே ஒரே பாசுரத்திலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறபடினாலே இவா 4 பேரும் ஆழ்வார் காலத்துல இந்த கோவில்ல தான் இருந்தா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவதற்கும் இல்லை. அப்படி ஒரு வேளை ஆழ்வார் காலத்திலேயே இவா 4 பேரும் இந்த கோவிலுக்குள்ள வந்துவிட்டு இருந்தால் அந்த தாயார் எல்லாம் என்னன்னா, அந்த தீர்த்தங்கள் எல்லாம் எங்கே? இந்த உலகளந்த பெருமாள் சன்னதியில ஆரணவள்ளி தாயார் என்கிற அமிர்தவள்ளி தாயார் ஒருத்தி மட்டும்தான் தனிக்கோயில் நாச்சியாரா எழுந்தொழி இருக்கா. அந்த தாயார் உலகளந்த பெருமாளுடைய தர்மபத்னி அப்படின்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அவளுக்கும் பெருமாளுக்கும் தான் சேர்த்து கல்யாண உற்சவம் எல்லாம் நடக்கிறது. அப்ப மத்த 3 எம்பெருமான்களுடைய பிராட்டிமார்கள் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஸ்தல புராணத்துல குறிப்புல பாக்குறச்ச மத்த 3 பெருமாளுக்கும் 3 வெவ்வேறு தீர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்த்தங்களும் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. உலகளந்த பெருமாள் சன்னதிக்கு நேரே இருக்கக்கூடிய புஷ்கரணி அது உலகளந்த பெருமாளுடைய தீர்த்தம். அது தவிர வேறு தீர்த்தம் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. இதையெல்லாம் வச்சுட்டு பார்த்தால் ஒரு காலத்துல இந்த 3 பெருமாள்களும் எங்கெங்கேயோ தனித்தனி திவதேசமா இருந்திருக்கா. ஆழ்வார் அவளையெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி இருக்கார். பிற்காலத்துல இந்த படையெடுப்பு கலாபம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியதான கலாப காலங்களிலே ஸ்ரீரங்கம் முதலான பல திவ்யதேசங்களிலே வேற்று மதத்தவர்களாலே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு வந்த ஆபத்து முதலிய கலாப காலங்களிலே எங்கேயோ நிரந்தரமாய் எழுந்தருள் இருந்த ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் கோவில்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு அந்த பெருமாள்லாம் எங்க போனா என்ன ஆனான்னே தெரியாமல்
ஆழ்வாருடைய பாசுரத்திலே குறிப்பு இருக்கிறபடியினாலே 108 திவ்ய தேச குறிப்பு இருக்கிறபடியினாலே ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலாதர்ஷம் என்கிற ஸ்தோத்திரத்திலே ஸ்லோகங்கள் இருக்கிறபடியினாலே அந்த ஸ்லோகங்களுக்கு ஏற்ப அந்த எம்பெருமான்களை எல்லாம் ஏதாவது ஒரு சன்னதியிலே பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனம் பண்ணிட்டு வரணும். ஆழ்வாருடைய மங்களாசாசன பலம் வீணாக போகக்கூடாது அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் திருவுள்ளம் பற்றி ஒரு திவதேசத்திலே எழுந்தருள பண்ண வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னு யூகிக்கிறதுக்கும் இடம் உண்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான். எதுவுமே இல்லாம பெருமாள் பெயரை மட்டும்தான் ஆழ்வார் பாடியிருக்கார், கஷேத்திரத்தை மட்டும்தான் பாடியிருக்கார். அதுக்கு ஏத்தாப்புல திவ்யதேச குறிப்பு புஸ்தகங்கள்லயோ இல்ல இந்த விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலேயோ பெருமாளுடைய ஸ்தலம் பெருமாளுடைய பெயர் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா வாஸ்தவத்துல ஆழ்வார் காலத்திலேயே புராண காலத்திலேயே ஒண்ணும் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இடம் உண்டு. எல்லாம் தெளிவா இருக்க செய்தையும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நடுவுல நடந்த ஏதோ ஒரு அபசகுணமான விஷயங்கள்னாலதான் இதெல்லாம் விட்டுட்டோம்னு தோன்றது. இருந்தாலும் ஆழ்வார் பாடியிருக்கார் அந்த பெருமாளை எங்கேயுமே சேவிக்க முடியலையே அப்படின்ற குறை தீர நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பெருசா இருக்கக்கூடியதான இந்த உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ளேயே சின்ன சின்னதா இவாளுக்கெல்லாம் கோவில் கட்டி இவாளை பிரதிஷ்டை பண்ணி நாம சேவிக்கும்படியா பண்றக்கா. அந்த மட்டுமாவது நமக்கு அந்த மகாத்மாக்கள் உபகாரம் பண்ணியிருக்கிறார்களே, ஆகையினாலே அவர்களுடைய திருவடிகளை நாம் நன்றியோட கூட ஸ்மரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா வெறும் ஆழ்வார் பாடியிருக்காருன்னு திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறச்ச ஆழ்வார் பாசுரங்கள் அனுசந்தானம் பண்றச்ச இந்த மாதிரி பாடியிருக்கார் பெருமாள் ஒருத்தர் இருந்தார் போல் இருக்கு எங்கன்னு தெரியலன்னு நினைச்சு கொண்டிருப்போம். அட்லீஸ்ட் இன்னைக்கு அங்க போய் அந்த பெருமாள் பெயரை சொல்லி இவர்தான் அந்த பெருமாள் இவர்தான் அந்த திவ்யதேசம்னு சேவிக்க வாண முடியறது. அது பெரியவா பண்ணின உபகாரம். அப்படியாக திருநீரகம் திருக்காரகம் திருக்கார்வாணம்னு சொல்லக்கூடிய 3 எம்பெருமான்களையும் இந்த உபன்யாசத்திலே சேர்த்து அனுபவிக்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால் இவா 3 பேருக்கும் ஸ்தல புராணம் பூர்த்தியா கிடைக்கல. அவளுடைய ஸ்தலம் எங்க இருந்ததோ எங்க ஆழ்வார் பாடினாரோ ஒரிஜினலாவா எங்க இருந்தாலோ அந்த இடம் இருந்திருந்தா அனுபவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், கோவில் அமைப்பு, உற்சவங்கள், பெருமாளுடைய திருநக்ஷத்திரம், ஸ்தல புராணம், அந்த கஷேத்திரத்துக்கு என்ன சிறப்பு, இதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கும், நிறைய அனுபவிச்சிருக்கலாம். எதுவும் இல்லாமல் சமுதாயமா நாங்களும் இருக்கோம்னு அந்த பெருமாள்களை எழுந்தருள பண்ணியிருக்கிறபடினாலே அதுக்கு மேல நமக்கு அனுபவிக்கிறதுக்கு விஷயம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறபடினாலே இவா 3 பேரையும் சேர்த்து ஒரு உபன்யாசத்திலே அனுபவிக்கிறோம். அப்படின்றதுதான் இன்னைக்கான விஷயம். முதல்ல திருநீரகம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். இந்த பெருமாள் உலகளந்த பெருமாள் சன்னதியிலே பெருமாளுடைய வடக்கு பிராகாரத்திலே எழுந்தருளி இருக்கிறார். உலகளந்த பெருமாள் சன்னதி 2 பிராகாரங்களை கொண்டது. ஒன்னு உலகளந்த பெருமாள் மட்டும் அவரை மட்டும் பிரதட்சிணம் பண்ணக்கூடியதான உள் பிராகாரம். இன்னொன்னு வெளி பிராகாரம், பெருமாளுடைய விமானம் கருடன் இவாளை எல்லாம் சேர்த்து பிரதட்சிணம் பண்ணக்கூடியதான வெளி பிராகாரம். அந்த வெளி பிராகாரத்திலே தான் ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னதி, தாயார் சன்னதி இதெல்லாம் உண்டு, ஆண்டாள் சன்னதி எல்லாம் உண்டு. அந்த பிராகாரத்திலே தான் இந்த 3 எம்பெருமான்களுக்கும் தனித்தனியா சின்ன சன்னதியை எழுந்துருள பண்ணி அவளை மூலவர்களா நம்ம பெரியவாள்லாம் பிரதிஷ்டை பண்றக்கா. அதுல சில பெருமாள்களுடைய உற்சவர் உலகளந்த பெருமாள் சன்னதி கர்ப்ப கிரகத்திலே பெருமாளுக்கு இடதுபுறத்திலே இருக்கக்கூடியதான திண்ண மேல எழுந்துருள பண்றக்கா. அங்க அர்ச்சக சுவாமி சேவை பண்ணி வச்சாரானா அவளை சேவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மற்றபடி 3 மூலவர்கள் மட்டும் தனியாக சேவை சாதிக்கக்கூடியதான சின்ன சின்ன சன்னதிகள். உலகளந்த பெருமாளை சேவிச்சுட்டு தாயாரை எல்லாம் சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வரச்ச இவளை எல்லாம் சேவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த திருநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே பெருமாளுக்கு நீரகத்தான் அப்படின்னு திருநாமம். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய்ன்னு தான் திருநெடுந்தாண்டகத்துல அந்த பாசுரத்தை ஆழ்வார் தொடங்குறார், திருமங்கை ஆழ்வார். ஒரு 10 திவ்யதேசத்து எம்பெருமான்களுடைய திருநாமத்தை சொன்ன ஆழ்வார் முதல்ல நீரகத்தாய் அப்படின்னு இவரை தான் குறிப்பிடுறார். அதனாலே இந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் சூட்டிய பெயர் நீரகத்தான் அப்படின்ற பெயர். நீரகத்தான் அப்படின்னா நீரகம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்தல புராணத்திலே பெருமாளுக்கு என்ன திருநாமம் சொல்லியிருக்கா அப்படின்னா ஜெகதீஸ்வர பெருமாள் அப்படின்னு சொல்லிருக்கா. ஜெகத்துக்கு ஈஸ்வரனான பெருமாள், எல்லா லோகங்களுக்கும் ஈஸ்வரனான பெருமாள்.
எத்தனை ஜெகத் உண்டோ, எத்தனை அண்டங்கள் சராச்சரங்கள் பிரம்மாண்டங்கள் உண்டோ, அண்ட கடாகங்கள் உண்டோ, எல்லாவற்றுக்கும் ஒரே ஈஸ்வரனானவன் ஜெகதீஸ்வரன் பேரு பெருமாளுக்கு. இப்படி ஸ்தல புராணத்தின்படி ஜெகதீஸ்வரன் என்றும் ஆழ்வார் திருவாக்கிலே நீரகத்தான் என்றும் கொண்டாடப்பட்ட இந்த பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். பெருமாள் ஆச்சரியமா மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்திக் கொண்டு கீழே வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு இடது திருக்கரத்திலே கதையை ஊனிக்கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடியதான சேவை. பெருமாள் மட்டும் எழுந்தருளி இருக்கிறார், உபயநாச்சிமார் எல்லாம் கிடையாது. ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடி சேவை நன்னா ஆகும். ஒரு தேவ பெருமாளை போல சின்ன அளவிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். இவரை தேவ பெருமாளை போலவே மேல சங்க சக்கரங்கள் பிடிச்சுட்டு இருக்கார், வலது திருக்கரம் அபயமுத்ரை, இடது திருக்கரத்திலே கதையை ஊனின்றிருக்கார். தேவ பெருமாள் மூலவராட்டம். லேசான புன்முறுவலோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாளுக்கு உற்சவர் உண்டோ, அவர் உலகளந்த பெருமாள் உற்சவரோட கூட சேர்ந்து சன்னதிக்குள்ளேயே எழுந்தருளி இருக்கிறார். அவர் அங்க போய் சேவிக்க வேண்டியது நம்முடைய பிரார்த்தம். பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். ஸ்தல புராணத்திலே பெருமாள் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம்னு சொல்லிருக்கு. ஆனா இப்ப பெருமாள் கிழக்கு நோக்கி நின்று இருக்கார். இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, ஒரிஜினலா இந்த பெருமாள் வேற இடத்துல இருந்திருக்கார், அப்போ தெற்க நோக்கி சேவை சாதிச்சிருக்கார். கலாப காலத்துல இந்த பெருமாளை இந்த கோவிலுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணவா இந்த கோவில்ல இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி இவரை கிழக்கே பார்த்த திருமுக மண்டலத்தோட பிரதிஷ்டை பண்றா, கிழக்கு பார்த்தாப்புல எழ பண்றான்னு தெரியுது. தாயாருக்கு நிலமங்கை வள்ளி தாயார்னு திருநாமம். ஆனால் தாயார் தனியா ஒரு திருமேனி கிடையாது. இங்கே மூலவரோ உற்சவரோ தனிக்கோயில் நாச்சியாரோ இல்ல பெருமாளோடு சேர்ந்த தாயாரோ இல்லை. தாயார் நிலமங்கை வள்ளி அப்படின்ற பெயர் மட்டும்தான் தெரியும். அதுவும் விஷ்ணு ஸ்தலாதர்ஷ தியான ஸ்லோகத்துல இருக்கக்கூடியதான குறிப்பு, அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. தாயார் இல்லாதபடினாலே இந்த பெருமாளுடைய திருமார்பிலேயே நிலமங்கை தாயார் எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் பண்ணுவதாக தியானித்துக் கொண்டு நிலமங்கையுடன் கூடிய ஜெகதீஸ்வர பெருமாளை நீரகத்தானை சேவிக்கிறோம். பெருமாளுடைய விமானத்திற்கு ஜெகதீஸ்வர விமானம்னு பெயர். ஜெகத்துக்கு ஈஸ்வரன் நிற்கின்ற விமானம் ஜெகதீஸ்வர விமானம். தீர்த்தம் அக்ரூர தீர்த்தம். பிரத்யக்ஷம் யாருக்கு பெருமாள் சேவை சாதிச்சிருக்கார் அப்படின்னா அக்ரூரருக்கு சேவை சாதித்திருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்திலே அக்ரூரருடைய பெருமை பறக்க பேசப்பட்டுள்ளதோ, எப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தர் அப்படின்னுட்டு அவரை நாம பெருமையா சொல்றோம். விசேஷமான 3 யாத்திரைகள்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறச்சே கூட அக்ரூர யாத்திரை, திருவேங்கட யாத்திரை, அர்ச்சிராதி யாத்திரை அப்படின்னுட்டு திருவேங்கட மலைக்கு நடந்து போகக்கூடிய யாத்திரை, அக்ரூரர் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு வருவதற்காக போன யாத்திரை, இந்த ஜீவாத்மாவானது சரீரத்தை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்திற்கு அர்ச்சராதி கதி வழியாக போகக்கூடிய யாத்திரை. இது 3ம் ரொம்ப உத்தமமான யாத்திரைகள் அப்படின்னு கொண்டாடுறாரு. அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தரான அக்ரூரருக்கு இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் பிரத்யக்ஷம். அக்ரூரர் இந்த க்ஷேத்திரத்திற்கு ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி, அக்ரூரராலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தமானபடியினாலே அக்ரூர தீர்த்தம் அதற்கு பெயர். அக்ரூரர் கிரூரம் இல்லாதவர், கல்லங்கபடம் இல்லாதவர், நல்ல மனச உடையவர். அவராலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் அவரை போலவே, அவருடைய மனசை போலவே கிரூரம் இல்லாததாக, கலங்கம் இல்லாததாக பரம பவித்திரமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடிக்கொண்டு பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி இந்த ஜெகதீஸ்வர பெருமாள் நீரகத்தான் அக்ரூரருக்கு சேவை சாதித்ததாக ஸ்தல புராணம். அவ்வளவுதான் குறிப்பு, அதுக்கு மேல ஒன்றும் கிடைக்கல. வைகான சாகமத்தின்படி திருவாராதனங்கள்லாம் நடைபெறக்கூடிய இடம். இதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 திருக்கோவில்களும் ஒரிஜினலா இருந்த போது ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி பிரதிஷ்டையும் திருவாராதனமும் நடந்துண்டு வந்ததாகவும், இப்போ உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ளே 3 பேரை எழுந்துருள பண்ணியிருக்கா. அந்த சந்நிதி வைகான சாகம சந்நிதியானபடியினாலே அந்த வைகான சாகம ரீதியிலேயே 3 பேரையும் பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனங்கள் நடக்கிறதாகவும் சொல்றா. மங்களாசாசனம் நீரகத்தாய் அப்படின்ற ஒரே வார்த்தையினாலே திருநெடுந்தாண்டகத்திலே கலியனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். ஸ்தல புராணம்னு பார்த்தால் அக்ரூர மகரிஷிக்கு பெருமாள் அக்ரூர தீர்த்தத்தினுடைய கரையிலே காட்சி கொடுத்தார். அவருக்கு ஞான பிரதானம் பண்ணினார். அவர் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார் அப்படின்றது ஒண்ணு மட்டும்தான் குறிப்பு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை.
ஆழ்வாருடைய அனுபவம்னு பார்த்தா இந்த நீரகத்தாய்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மட்டும்தான். அதற்கு வியாக்கியானம் எழுதுகிற போது 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணின வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருநீரகத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறவனே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். நீரகத்தான் அப்படின்னா இப்ப காஞ்சிபுரத்தான் அப்படின்னா காஞ்சிபுரத்துல வாசம் பண்றவன், திருவள்ளூரான் அப்படின்னா திருவள்ளூர்ல இருக்கிறவன் சொல்றது போல நீரகத்தாய் அப்படின்னு கூப்பிடுற ஆழ்வார் அப்படின்னா திருநீரகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு விசேஷமான அர்த்தம் சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. நீரினுடைய சுபாவத்தை உடையவனாக வர்த்திக்கிறபடியினாலே தத் சம்பந்த நிபந்தமான நீரகம் என்று திருப்பதியை சொல்லுகிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். பெருமாளுடைய சுபாவம், அவனுடைய குணம், அவனுடைய இயல்பு எப்படி இருக்கான் இந்த திவதேசத்திலே? நீரினுடைய சுபாவம், தீர்த்தத்தினுடைய சுபாவத்தை போல இருக்கான் பெருமாளுடைய சுபாவம். அவன் வர்த்திக்கிற இடம், அவன் நித்தியவாசம் பண்ற இடம், அந்த எம்பெருமான் ஸ்திரமா வாழக்கூடிய இடம். அதனால அந்த நீரினுடைய குணத்தை சொல்வதான நீர்மையை வெளிப்படுத்துவதாக நீரகம் அப்படின்னு அந்த திருப்பதிக்கும் பெயர் வந்துடுத்தோன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். நீர் அப்படின்னா தீர்த்தம் ஜலம்னு சொல்றோமே, அதனுடைய குணம் என்ன? குளிர்ச்சியானது, இன்னார் இணையார் என்று பார்க்காமல் எல்லோருடைய உஷ்ணத்தையும் சிரமத்தையும் தாகத்தையும் தீர்ப்பது. நீரின்றி அமையாத உலகம்னு சொல்றது போல தீர்த்தம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எந்த ஜீவராசியும் தீர்த்தம் இல்லாமல் வாழ முடியாது. எல்லோரும் வாழ்வதற்கு தீர்த்தம் எப்படி பிராணாதாரமா மூலாதாரமா இருக்கிறதோ ஜீவாதாரமா இருக்கிறதோ அந்த மாதிரி பக்தி உண்டோ இல்லையோ, நல்லவாலோ கெட்டவாலோ, பெருமாள பரம்பொருள்னு தெரிஞ்சுண்டவாலோ தெரிஞ்சுக்காதவாலோ யாராக இருந்தாலும் பெருமாளுடைய சம்பந்தம் அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அவ வாழ முடியாது. தீர்த்தம் இல்லாமல் உலகம் இல்லை என்பது போல எம்பெருமான் இல்லாமல் யாருக்கும் ஸ்திதி பிரவருத்தி ஒண்ணுமே கிடையாது. அப்படி தீர்த்தத்தை போல ஓணுமோ வானாமோ எல்லாருடைய சம்பந்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டவன், எல்லோருக்கும் தன்னுடைய சம்பந்தத்தினாலே ஸ்திதியை வாழ்வை கொடுப்பவன். ஆகையினாலே அந்த நீரினுடைய ஜலத்தினுடைய சுபாவம் எம்பெருமானுக்கு. நீர் எப்படி எல்லாருக்கும் உஷ்ணத்தை தீர்க்கிறதோ அந்த மாதிரி பெருமாள் எல்லோருடைய சிரமத்தையும் பாவத்தையும் தீர்க்கிறான். நீர் எப்படி எல்லோருக்கும் தாரகமாக இருக்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமான் எல்லோருக்கும் தாரகமாக இருக்கிறான். நீரினுடைய குணத்தை நீர்மைன்னு சொல்றது உண்டு. நீர்மை அப்படின்னா அப்படி உருகி போறது. எம்பெருமானிடத்திலே போய் அஞ்சலி அல்லது சரணாகதி ஏதோ ஒண்ணு பண்ணி பெருமாளே என்னை காப்பாத்து அப்படின்னுட்டு கைய கூப்புறோம் இல்ல விழுந்து சேவிக்கிறோம் அப்படின்னா நீர்பண்டம் போல உருகிவிடக்கூடிய குணம் நீர்மைன்னு சொல்லக்கூடிய குணம் பெருமாளுடையது. இந்த குழந்தை கையை கூப்பிடுத்தே வந்து சரணம் நமகான்னு சொல்லிடுத்தே, இதுக்கு ஏதானும் கொடுக்கணும் ஏதானும் பண்ணணும், இது மனசுல என்ன குறை என்ன கஷ்டம்னு தெரிஞ்சுட்டு நிவர்த்தி பண்ணி வைக்கணும்னு அப்படின்னு நீராட்டமா உருகி போகக்கூடிய நீர்மை குணமுடையவன் எம்பெருமான். அப்படி நீர்மை குணம் உடையவனானபடியினாலே அவன் இருக்கிற அகம் வீட்டுக்கு நீர் அகம் அப்படின்னு பெயர். அதனால திருநீரகம்னு திவதேசத்திற்கு பெயர். அந்த திருநீரக திவ்யதேசத்திற்கு சுவாமியானவனுக்கு நீரகத்தான் அப்படின்னு பெயர் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். 2 விதமா அனுபவிக்கிறார். இன்னொரு விதமாக கூட அனுபவிக்கலாம். பெருமாளுக்கு நாராயணன்னு திருநாம மூல்யோ, நாரங்கள்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்களிலே வசிப்பவன், தீர்த்தத்தை ஜலத்தை தனக்கு வாசஸ்தானமாக கொண்டவன், நீர் அகம் நீரினை அகமாக உடையவன், ஜலத்திலேயே வசிப்பவன். ஆகையினாலே நீரகத்தான் நீரை அகமாக உடைய பெருமாள் அப்படின்னு அனுபவிக்கலாம். பிள்ளை பெருமாள் எங்கார் இந்த எம்பெருமான் விஷயமாக பாடுகிறார். ஆயத்து இலை சேர்ந்து ஆழி உலகை உள்புகுந்த காலத்தில் எவ்வகை நீ காட்டினாய், ஞாலத்துள் நீ நீரகத்தாய் நின் அடியேன் நெஞ்சகத்தாய் நீள்மறையின் வேரகத்தாய் வேதியர்க்கும் ஈண்டு அப்படின்னு அனுபவிக்கிறார். ஞாலத்துள் நீரகத்தாய், ஞாலம் அப்படின்னா பூமி, இந்த பூமிக்குள்ளே இந்த உலகத்துக்குள்ளே நீரகத்தாய் திருநீரகம் என்னும் திவதேசத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிற பெருமாளே ஜெகதீஸ்வரா, நின் அடியேன் நெஞ்சகத்தாய், இந்த திருநீரகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே வசிப்பவன் மட்டுமல்ல, நீ உன்னுடைய அடியவனான என்னுடைய நெஞ்சிலேயும் வசிக்கிறாய். எனக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு என்னுடைய உள்ள கோயிலிலே உறைந்து கொண்டு என்னை அனுகிரகிக்கக்கூடிய சுவாமி நீ. நீரகம் என்னுடைய நெஞ்சு 2 இடம் மட்டும் இல்ல,
நீல் மறையின் வேரகத்தாய் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அனாதியான வேதங்கள் இருக்கின்றனவே, அந்த வேதங்களுக்கும் வேறாக இருக்கக்கூடியவன், அந்த வேதங்களுக்கெல்லாம் கூட ஆதாரமாக இருந்து தாங்குபவன் நீ. அப்படி நீண்டு விரிந்து பறந்திருக்கிற வேதங்களாலே பிரதிபாதிக்கப்படுகிறவன். வேதங்கள் எல்லாம் இவனைத்தானே பரம்பொருள் என்று கொண்டாடுகின்றது. அப்பேற்பட்ட வேதங்களுக்கும் மூலப்பொருளாக வேர் போல இருக்கிறவனே, வேதியர்க்கு நீ ஆலத்து இலை சேர்ந்து ஆழி உலகை எவ்வகை மீண்டு காட்டினாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இங்கே வேதியர் அப்படின்னு சொல்லது வேதம் ஓதி உணர்ந்தவரான மார்க்கண்டேய மகரிஷிய சொல்றது. மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஒரு ஆசையாம், வேதங்கள்லாம் பிரளய காலத்துல பெருமாள் அண்டச்சராச்சரங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து முழுங்கி காப்பாத்துறான், சிருஷ்டி காலத்திலே அவற்றையெல்லாம் உமிழ்ந்து வெளியிடுகிறான் அப்படின்னு சொல்றது. இதை நேர பார்த்து சேவிக்கணும்னு வேதங்களுக்கெல்லாம் மூலமான எம்பெருமானுடைய இந்த திருக்கோலத்தை சேவிக்க வேணும் அப்படின்னுட்டு மார்க்கண்டேய மகரிஷிக்கு ரொம்ப நாள் ஆசையாம். தபஸ் பண்ணி பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார் மார்க்கண்டேயர். ஊழி காலத்திலே பிரளய காலத்திலே எப்படி உலகங்கள்லாம் அழியறது, அதையெல்லாம் எப்படி உன்னுடைய வயிற்றுல வச்சு அழியாம நீ காப்பாத்துற, திரும்பவும் சிருஷ்டி காலத்துல எப்படி வெளிவிடுறேன்னு நான் சேவிக்கணும், எனக்கு அந்த சேவையை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சாராம். சரி, நீதான் சிரஞ்சீவியாச்சே, என்றும் 16 உனக்கு அந்த அனுகிரகத்தை பண்றேன், எத்தனை ஊழி வந்தாலும் உனக்கு அழிவு கிடையாதுன்னுட்டு பெருமாள் விசேஷமா அனுகிரகம் பண்ணினார் போல் இருக்கு அவருக்கு. அப்படி அனுகிரகம் பண்ணின போது ஆலமாமலத்தின் இளமேல் ஒரு பாலகனாக பெருமாள் அண்ட சராச்சரங்களையும் தன் வயிற்றிலே விழுங்கி வைத்து ரட்சித்து மீண்டும் சிருஷ்டி பண்ணக்கூடிய கிரமத்தை, அந்த சேவையை சேவித்தார் மார்க்கண்டேயர். அத பிள்ளை பெருமாள் எங்கார் கேட்கிறார். வேதியர்க்கு வேதங்களிலே வல்லவரான மார்க்கண்டேய மகர்ஷிக்கு நீ உள் புகுந்த காலத்தில் அண்ட சராச்சரமும் உன் வயிற்றுக்குள்ள போயிடுத்துன்னா அந்த மார்க்கண்டேயரும் சேர்ந்துதானே வயிற்றுக்குள்ள போயிருப்பார். அப்புறம் எப்படி வெளியில நடக்கிற காட்சி அவர் உள்ளே இருந்து பார்த்தார்? அவர் மட்டும் வயிற்றுக்குள்ள பிரவேசிக்காம வெளியில இருக்கும்படியான ஒரு வரத்தையோ சக்தியையோ நீ கொடுத்திருந்தியானா அவர் அதை சேவிச்சிருப்பார். ஆனா அவரும் சேர்ந்துன்னாவும் வயிற்றுக்குள்ள ஒடுங்கி போனார். அப்படி ஒடுங்கி போன போதும் கூட எப்படி அவர் நீ ஆலத்து இலை சேர்ந்து அழி உலகை எவ்வகை மீண்டு காட்டினாய். ஆலத்து இலை அப்படின்னா ஆலமரத்தினுடைய இலை, ஆளிலை. ஆளிலை சேர்ந்து அப்படின்னா பெருமாளே நீ கண்ணனாக குழந்தையாக வடிவு கொண்டு ஆலமாமரத்தின் இலை மீதே சயனித்துக் கொண்டு பள்ளி கொண்டு அழி உலகு, அழிகிற உலகு, பிரளய காலத்திலே அழிந்து போகக்கூடிய லோகங்களை எல்லாம் எவ்வகை மீண்டு காட்டினாய். அவருக்கு எப்படி திரும்பவும் சிருஷ்டி பண்ணக்கூடிய கிரமத்தை காட்டினேன். எல்லாம் வயிற்றுக்குள்ள போறச்சு அவரும் சேர்ந்து போயிட்டார். ஆனா இப்படிதான் போறது, பிரளய காலத்துல பெருமாள் ஆலமரத்து இலையில இப்படிதான் படுத்துட்டு இருக்கார், எல்லாம் இப்படிதான் போறது, இப்படிதான் வயிற்றுல காப்பாத்துறார், இப்படிதான் திரும்ப சிருஷ்டி பண்றாருன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? நீ எப்படி அவருக்கு அந்த சேவையை கொடுத்தேன்னு ஆச்சரியமா கேட்கிறார். இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெருமாள் சர்வசக்தன் சர்வ சுதந்திரன். அவன் நினைச்சானா அவனுடைய சக்திக்கு உட்பட்டு மார்க்கண்டேயரையும் எல்லோரையும் போலே தன்னுடைய வயிற்றிலே ஒடுக்கிக் கொண்டான். ஆனாலும் எல்லோரை போலே மார்க்கண்டேயர் எம்பெருமானுடைய திருவயிற்றிலே அடங்கி இருந்தாலும் கூட அவர் தவத்துக்கு மெச்சி பெருமாள் அவருக்கு பண்ணின அனுகிரகத்தின் காரணமாக மார்க்கண்டேயர் பெருமாள் வயிற்றுக்குள்ளேயே இருந்துண்டு பிரளய காலத்துல என்ன நடக்கிறது, சிருஷ்டி காலத்துல என்ன நடக்கிறது, பெருமாள் எப்படி உலகத்தை சாப்பிடுறார், எப்படி வெளியே விடுறார் அப்படின்றதெல்லாம் அவருக்கு மட்டும் தெரியும்படியா பெருமாள் விசேஷ தர்சனத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது தாத்பரியம். இத பெருமாளை தவிர வேறு யாரால பண்ண முடியும் அப்படின்னு எம்பெருமானுடைய ஆச்சரியமான சேஷ்டிதத்திலே, எம்பெருமானுடைய ஆச்சரியமான சக்தியிலே ஈடுபட்டு பிள்ளை பெருமாளை எங்கார் அனுபவிக்கிறார். இது என்ன ஆச்சரியம் தெரியுமோ? எப்படி காட்டினா எப்படி முடியும்? இது யாராலையான முடியுமா? உன்னை தவிர யாரால முடியும்? அப்பேற்பட்ட விசேஷமான சக்தி உடையவன் நீ அப்படின்னு இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்திலே பார்த்தாலும் இந்த கஷேத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தல புராணங்கள்லாம் கூட எதுவும் தெரியல நமக்கு. இப்ப நீரகத்தாய் அப்படின்னு இவர் குறிப்பிடுறது, நீரை அகமாக கொண்டவனே. பிரளய காலத்துல ஊழி ஜலம்னு சொல்றமோ இல்லையோ, பிரளய கால வெள்ளம் லோகமே அப்படி ஜலமயமா போறதுன்னு சொல்றமோ இல்லையோ, அதிலே அதை அகமாக கொண்டு அதை வீடாக கொண்டு ஆலமாமரத்திலே சயனித்துக் கொண்டிருந்தவன்.
அப்படின்னு பிரளயகால நீரகத்தாய் அப்படின்னு அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதமானதை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கொண்டாடுகிறார். அவனே ஜெகத்தெல்லாம் அழியாமல் வைத்து காப்பாற்றிய ஈஸ்வரனானபடியினாலே ஜெகதீஸ்வரன் என்று இந்த திவதேசத்திலே எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு அனுபவிக்க வேண்டியது. கடைசியா விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம்னு பார்த்தால், கியாதே நீரநிகேதனே ச விமலம் த்வக்ரூர தீர்த்தம் மஹத் தத்தீரே ச ஜகத்விமானமபி தத்தேவி ச சர்வம் சஹ பூர்வாஷாபிமுகः பிரசன்னவதனश्च அக்ரூர சாக்ஷாத் கிருதः சமர்த்ரோநாமபி வாஞ்சிதாத் கதோ நாம்னா ஜகன்னாயகः. கியாதே நீரநிகேதனே, நீர நிகேதனம், நீர அப்படின்னா ஜலம், நீர் அப்படின்னு அர்த்தம். நிகேதனம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். தூய தமிழ்ல வீட்டை அகம் அப்படின்னு சொல்றோம். அகம் அப்படின்றதுதான் நாம எல்லாம் இன்னைக்கு ஆம் அப்படின்னு சொல்றோம். அகத்துக்குன்றது ஆத்துக்குன்னு மதிவு வந்துடுத்து. அப்படி நீரகம்னு சொல்லக்கூடியத நீர நிகேதனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல மாத்துறார் சுவாமி. கியாதே புகழ்பெற்ற, நீர நிகேதனம் என்று புகழ்பெற்ற திவதேசம், திருநீரகம் என்று ஆழ்வாராலே கொண்டாடப்பட்ட திவதேசத்திலே விமலம் த்வக்ரூர தீர்த்தம் மகத்து, அந்த அக்ரூரனுடைய உள்ளத்தை போலே கலங்காமல் தெளிவாக விமலமாக அழுக்கில்லாமல் கல்லங்கப்படம் இல்லாமல் இருக்கக்கூடியதான அக்ரூர தீர்த்தத்தினுடைய கரையிலே, தீர்த்தம் மகத்து பெரிய புண்ணிய தீர்த்தமான அக்ரூர தீர்த்தத்தினுடைய கரையிலே ஜெகத் விமானமபி, ஜெகதீஸ்வர விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே தத் தேவீச்ச சர்வம் சஹா, சர்வம் சகான்னு சொல்லக்கூடிய நிலமங்கை வள்ளி தாயாரினோடு கூட சேர்ந்து விளங்கக்கூடியவனாக பூர்வாஷா அபிமுகா, கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே பிரசன்ன வதனகா, நன்கு மலர்ந்த திருமுக மண்டலத்தோடு கூட அக்ரூர சாட்சாத்கிருதகா, அக்ரூரராலே நேரிலே கண்டு சேவிக்கப்பட்டவனான பெருமாள் ஸ்மர்த்ரூணாமபி வாஞ்சிதாதிகதோ நாம்னா ஜகன்னாயகா. அக்ரூரருக்கு மட்டுமல்லாமல் அந்த க்ஷேத்திரத்திலே யார் வந்து சேவித்தாலும், யார் வந்து அவனை சரணாகத்தை பண்ணினாலும், யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா பலன்களையும் வாஞ்சையோடு ஆசையோடு கூட கொடுக்கக்கூடியவனாக ஜெகநாயகா, ஜெகநாயகன், ஜெகநாதன், ஜெகதீஸ்வரன் என்கிற நாமத்தோடே பெயரோடே பெருமாள் விளங்குகிறார் அப்படின்னு தியானம் பண்ணிக்க வேண்டியது அந்த எம்பெருமானை. ஸ்ரீமதே நிலமங்கா நாயிகா சமேத ஜெகதீஸ்வர பரபிரம்மனே நமஹ. இரண்டாவதாக திருக்காரகம்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்திற்கும் அந்த ஒரே பாசுரம், திருநெடுந்தாண்டக பாசுரம் தான். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாயின்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரே பாசுரம். அதிலே ஆழ்வார் உலகமேத்தும் காரகத்தாய் அப்படின்னு கொண்டாடுறார். காரகத்தாய் அப்படின்னா காரகம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருப்பவனே, திருக்காரகம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திற்கு சுவாமியானவனே அப்படின்னு அர்த்தம். வெறும காரகத்தாய்ன்னு சொல்லாமல் உலகமேத்தும் காரகத்தாய் அப்படின்னு இந்த திவ்யதேசத்தை கொண்டாடுறார் ஆழ்வார். அப்படின்னா திருக்காரகம்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம் உலகத்திலே ரொம்ப பிரசித்தி வாய்ந்த திவ்யதேசமாக ஆழ்வார் காலத்திலே இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு இதுல இருந்து தெரிகிறது நமக்கு. வேற எங்கேயோ ஆழ்வார் இந்த மாதிரி உலகமேத்தும் அப்படின்ற பதத்தை கையாண்டிருக்காரு அப்படின்னா திருக்கண்டியூர் திவதேசத்திலே எம்பெருமானை பாடுகிற போது இதே திருமங்கை ஆழ்வார் உலகமேத்தும் கண்டியூர் அப்படின்னு கொண்டாடினர். ஹரனுடைய சாப விமோசனத்துக்கு பெயர் போன க்ஷேத்திரம். ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்து வைத்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணின ஹர சாப விமோசனன் எழுந்தருள் இருப்பதனாலே பல பேர் ருத்ரன பரம்பொருள் சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்பேற்பட்ட ருத்ரனே நிஜமான பரம்பொருளான எம்பெருமானிடத்திலே வந்து சாப விமோசனம் நீங்க பெற்ற அவனுடைய அனுகிரகத்தினாலே சாபம் நீங்க பெற்றான் அப்படின்னுட்டு இதிலேயே அவன் பரம்பொருள் இல்லை என்று அடிபட்டு விடுகிறது உங்களுடைய மதம். ஆகையினாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த லோகம் எல்லோரும் இவனே பரம்பொருள், இவன் ஒருவனே பரம்பொருள், வேறு யாரும் பரம்பொருள் என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னுட்டு இந்த திவதேசத்திலே பரத்துவம் விளங்குகிறபடியினாலே உலகம் இந்த திவ்யதேசத்தை ஏத்துகிறது அப்படின்னு அங்க கொண்டாடினார் ஆழ்வார். உலக புகழ் பெற்ற திவ்யதேசம். என்னமோ பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வரவாள்லாம் கூட இங்க வந்து இவனுடைய அனுகிரகத்தினாலே சாபம் நீங்க பெற்றா
அதுல இருந்தே நீங்க எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு ஆயிடுறது இந்த ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரதத்துவம் அப்படின்னு இங்க பறக்க விளங்குறதுன்னு உலகமெல்லாம் ஏத்தக்கூடிய கண்டியூர் நாங்க அனுபவித்தார். அந்த மாதிரி இந்த காரகம்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திற்கு உலகமே கொண்டாடும்படியான ஏற்றம் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆழ்வார் விசேஷமா உலகமேத்தும் காரகத்தாய் அப்படின்னு கொண்டாடி இருக்கார். ஆனால் இவருடைய ஸ்தலபுராணமும் நமக்கு இல்லாமல் போனது வருத்தம் தான். இந்த திருக்காரகம் எம்பெருமான் உலகளந்த பெருமாள் சன்னதி வளாகத்துக்குள்ள தாயார் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடியதான மண்டபத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். இந்த எம்பெருமான் நின்ற திருக்கோலம் அப்படின்னு ஸ்தலபுராண குறிப்பு தெரிவிக்கிறது. ஆனா இன்னைக்கு பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அவர் எங்க இருந்தாரோ அந்த ஸ்தலத்தில் இருந்த ஒரிஜினல் பெருமாள் அவர் நின்ன திருக்கோலத்திலே இருந்திருக்கிறார். அதனாலதான் ஸ்லோகம் அப்படி தெரிவிக்கிறது. ஆனா பெருமாள் இப்ப ஒரு திருவடியை மடிச்சுண்டு ஒரு திருவடியை தொங்க போட்டு இருக்கிற மாதிரி அமர்ந்த திருக்கோலத்திலே ஆதிசேஷனாகிற பாம்பு குடைபிடிக்க அதனுடைய நிழலிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆரணவள்ளி தாயார் சன்னதிக்கு நேரே இருக்கக்கூடியதான ஒரு மண்டபம். ஒரு 3 படி ஏறி போனா அந்த பெருமாளை சேவிச்சுட்டு திரும்ப இறங்கணும். இவருக்கு கருணாகர பெருமாள் அப்படின்னு திருநாமம். கருணாகரன், கருணாநிதி, கருணை மழையை பொழியக்கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இந்த பெருமாள் ஒரிஜினலா இருந்த போது தெற்கே திருமுக மண்டலம் தெற்க பார்த்த பெருமாளா நின்ன திருக்கோலத்துல இருந்திருக்கார் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆனா இப்போது வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கார் பெருமாள். அதையும் கவனிக்கணும். தாயார் இப்போது பெருமாள் கூடவோ இல்ல தனிக்கோயில் நாச்சியாராவோ இங்க கிடையாது. ஆனால் ஸ்தலபுராண குறிப்பில தாயாருக்கு பத்மாமணி அல்லது ரமாமணி அப்படின்னு 2 திருநாமங்கள் சொல்லி இருக்கு. பத்மாமணி நாச்சியார், ரமாமணி நாச்சியார் அப்படின்னு திருநாமம். பெருமாளுடைய விமானம் ரம்ய விமானம். ரமாமணின்னு சொல்லக்கூடிய அழகிய வள்ளி நாச்சியார் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானமானபடியினாலே அழகிய ரம்யமான விமானம், ரம்ய விமானம். பெருமாள் இங்க ரொம்ப குள்ளமா எழுந்தருள் இருப்பாரோ என்னமோ அந்த காலத்திலே. ஆகையினாலே வாமன விமானம்னு பெயர் இதற்கு. ரம்ய விமானம் என்கிற வாமன விமானம். அதனுடைய நெடுநிலை பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். தீர்த்தம் அம்பரீஷ சரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். தமிழ்ல அக்கராயு தீர்த்தம் அப்படின்னு குறிப்பு இருக்கு. பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னு பார்த்தா கார்க ரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷிக்கு பிரத்யக்ஷம். அந்த கார்க ரிஷிக்கு மேக நிகேதன ரிஷி அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. கார்க ரிஷின்றதுதான் காரக ரிஷி அப்படின்னு தமிழ்ல சொல்றா, காரக முனிவர்னுட்டு. இந்த கார்க மகரிஷியானவர் இங்க தன்னுடைய கையாலே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தலாம்னு வரார். ஆனால் மகா பாகவதோத்தமனான அம்பரீஷ சக்கரவர்த்தியாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம காட்டிலும் பரம பாகவதனான அம்பரீஷ சக்கரவர்த்தி ஏற்படுத்திய தீர்த்தம் இது புண்ணிய தீர்த்தம்னுட்டு அதுல தீர்த்தம் ஆடிண்டு பல காலம் இங்கே பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பெருமாள் எழுந்தருளி சேவை சாதித்த போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அடியனுக்கு நிறைய ஞானம் வேணும், அடியனுக்கு நிறைய வேத வேதாந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாம் கைவரணும்னு பிரார்த்திக்க பெருமாள் அப்படியே அனுகிரகம் பண்ண மகா பண்டிதரா மகா மேதாவியானார் இந்த கார்க மகரிஷின்னு சொல்லக்கூடியவர். அந்த கார்கர் வசித்த அகம், கார்கர் இங்கேயே ஸ்திரமா தங்கியிருந்து வைகுண்டம் போனார் அப்படின்னு சொல்றபடினாலே கார்கரினுடைய அகம் அது காரகம் அப்படின்னு மாறிடுத்துன்னு சில பேர் சொல்றா. அந்த கார்க மகரிஷிக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தபடினாலே இந்த பெருமாளை யார் போய் சேவிக்கிறவாளோ அவளுக்கு நல்ல ஞானமும் கல்வியும் வித்தியும் தரக்கூடியவன் ஹயகிரீவனை போலே அப்படின்னுட்டு ஸ்தலபுராணம் சொல்றது. இந்த எம்பெருமானும் தனியா எழுந்தருள் இருந்த போது பாஞ்சராத்திராகமும், இப்போது உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ளே இருக்கிறபடினாலே வைகான சாகம் ரீதியிலே திருவாராதனம். மேலே சொன்ன ஒரு பாசுரத்திலே உலகமேத்தும் காரகத்தாய் என்கிற ஒரு வரியிலே திருமங்கையாழ்வாராலே மங்களாதாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். இந்த மேக நிகேதன ரிஷிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினதுனாலே ஸ்தலத்துக்கு மேக நிகேதனபுரம் அப்படின்னு பெயர். மேக நிகேதனம் அப்படின்றத அப்படியே தமிழ் படுத்தினா மேகம் அப்படின்றதுக்கு கார் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். நிகேதனம் அப்படின்னா வீடு, அகம். மேக கார் நிகேதனம் அகம், மேக நிகேதனபுரம் அப்படின்றது காரகம் ஆயிடுத்து. அதுதான் திவதேசத்திற்கு திருக்காரகம்னு பெயர். திருக்காரகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே இருக்கிற பெருமாளுக்கு காரகத்தான் அப்படின்னு திருநாமம். அவனை கூப்பிடுறச்ச காரகத்தாய் அப்படின்னு கூப்பிடுறார் ஆழ்வார். இந்த எம்பெருமான்
மேகம் எப்படி எல்லோருக்கும் பக்ஷபாதம் பார்க்காமல் நல்லவா கெட்டவா தனக்கு வேண்டியவா வேண்டவாதவான்னு பார்க்காமல் எப்போதும் நல்ல மழையை பொழிந்து எல்லோரையும் குளிரச் செய்கிறதோ, எல்லோரையும் வாழ்விக்கிறதோ, எல்லோருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கிறதோ, அப்படி சேவிக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் அப்படின்றதுனால மேகத்தை போன்ற எல்லோருக்கும் இறங்கி மழை பொழியக்கூடிய சுபாவம் உடையவன் அப்படின்னு ஆச்சாரியாலாம் இந்த எம்பெருமானை கொண்டாடுறா. காரகம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றா. காரை அகமாக கொண்டவன். கார் அப்படின்னா மேகம், மேகத்தை வசிப்பிடமாக கொண்டவன் அப்படின்னு சொல்றா. மேகத்துல என்ன சுவாமி வசிக்கும்? இங்கிருந்து நீராவியாகி போகக்கூடிய ஜலமானது வசிக்கும், அது மழையா பொழியறது. அப்ப எம்பெருமானுடைய கருணையானது அல்லது எம்பெருமானே மேகத்துல அந்த மழை மேகத்துக்குள்ளே எழுந்தருளி இருந்து மழையா வருஷிச்சு நம்மள எல்லாம் காப்பாத்துறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை அதனால மழையா வரணும்னா மேகத்துல இருந்து தானே வரணும். இவனே தன்னுடைய கருணை மழையை தானே பொழிகிறபடியினாலே மேகத்தை அகமாக கொண்டு அங்கே தங்கி இருந்து பிறகு மழையாக பொழிகிறான் அப்படின்னு அனுபவிக்கலாம். இப்படி எல்லோருக்கும் மழை பொதுவானது போல எல்லோருக்கும் பெருமாளும் பொது. மழை கூட வரும்போதுதான் அனுபவிக்க முடியும். ஆனா இந்த பெருமாளை எப்ப வேணாலும் போய் அனுபவிக்கலாம். இந்த நீரகம், காரகம், கார்வாணம்னு சொல்லக்கூடிய 3 திவ்யதேசங்களுக்கும் உலகளந்த பெருமாளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. பொதுவா உலகளந்த பெருமாள் அப்படின்னு யார சொல்றோம்? திரிவிக்ரமனை சொல்றோம். ஆனா இந்த பெருமாள் எப்படி வந்தான்? அவதாரம் பண்ணின போது வாமனனா வந்தான். குரல் உருவம், ரொம்ப சின்ன குள்ள உருவத்தோட வந்தான் பெருமாள். அசுராளுடைய சூழ்ச்சியை எல்லாம் தகர்த்து இவனிடத்திலே சரணாகதி பண்ணின தேவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த எம்பெருமான் வாமனனாக மகாபலியினுடைய யாகசாலைக்கு வந்து தானம் கேட்கிறான். அண்ட சராசரங்களும் இவனுடையதாக இருக்க இவன் போய் இவனை சரணாகதி பண்ணவாளுக்காக போய் யாசகம் பிச்சை கேட்கிறான் பெருமாள். அத்தனை தூரம் தன்னை ஆசிரியித்த அடியவர்களுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு கூட அனுகிரகிக்கக்கூடியவன் பெருமாள். அதனாலதான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா. உத்தமன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப மேம்பட்டவன், அவனுக்கு மேல ஒருத்தரும் கிடையாதுன்னு ஒரு அர்த்தம். அதை விட விசேஷமான அர்த்தம், தான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, தான் இறங்கி வந்தாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி இருக்கிறவா தான் காலை பிடிச்சவா நன்னா இருக்கணும் அப்படின்னு அவளுக்காக இறங்கி வந்து காரியம் பண்ணக்கூடியவன். சாஸ்திரம் மனுஷால பிரிக்கிறச்ச 4 விதமா பிரிக்கிறதுன்னு சொல்றா. அதமா அதமன் அப்படின்னா தான வாழ மாட்டான், மத்தவாளையும் வாழ விட மாட்டான். அதமன் அப்படின்னா மத்தவாளை அழிச்சுட்டான தான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன். மத்தியமன் அப்படின்னா தானும் நன்னா இருக்கணும், மத்தவாளும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற சாமானிய மனுஷன். இந்த உத்தமன் சொல்லக்கூடியவன் எல்லார காட்டிலும் மேலானவன், தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல மத்தவா நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். நான் எல்லாத்துக்கும் சக்கரவர்த்தி, அண்ட சராசரங்களும் எனக்கு சொந்தம், ஜெகதீஸ்வரன்னா அப்படி இருக்கிறச்ச நான் போய் பிச்சை கேட்பனா அப்படின்னு பெருமாள் முறுக்கிண்டு நிக்காம எப்படி அவனை கையாண்டா தன்னை ஆசிரியித்த தேவர்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு யோசித்து பெருமாள் யாச்சகம் கூட கேட்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டான். அதனால உத்தமனவன். அந்த பெருமாள் இருக்கானே, எதனால எல்லாத்துக்கும் சக்கரவர்த்தியா சுவாமியா இருக்கக்கூடிய அவன் யாச்சகம் கேட்கக்கூடிய நிலைக்கு வந்தான்? கேவலம் அவனுடைய தயையினாலே, அவனுடைய கருணையினாலே. ஆக உலகளந்த பெருமாள் வாமனன் திரிவிக்ரமனா உலகளந்தது கருணையினாலே. அந்த கருணை அப்படியே நீரகம், காரகம், கார்வாணம் அப்படின்னு 3ஆ விரியறது பரவறதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை கொண்டாடுறார். நீரகம் தீர்த்தம் எப்படி கருணையினாலே எல்லோரையும் வாழ வைக்கிறது, எல்லோருக்கும் நல்லது பண்றதோ அந்த மாதிரி இந்த திரிவிக்ரமனும் பண்ணான். அதனால திரிவிக்ரமனோட நீருக்கு சம்பந்தம், நீரகத்துக்கு சம்பந்தம். திரிவிக்ரமனோட நீருக்கு சம்பந்தம். அந்த உலகளந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிற இந்த திவ்ய தேசத்தோட கூட நீரகத்து எம்பெருமானான நீரகத்தானுக்கு சம்பந்தம். காரகம் அப்படின்னா மேகத்தை வசிப்பிடமாக கொண்டவன். மேகத்துல வசிச்சாதான மழையா பொழிய முடியும். அன்னைக்கு எம்பெருமானே என்னுடைய தலையில உன்னுடைய திருவடியை வையின்னு பிரார்த்திக்காத அண்டசராச்சரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் தலையிலையும் திருவடியை வச்சுட்டு அளந்துட்டே போனானோ இல்லையோ, அந்த மாதிரி லோகத்துல ஒன்னொன்னும் இங்க மழை பெய்யணும் இங்க மழை பெய்யணும்னு பிரார்த்திச்சதுக்கு அப்புறமா மழை பெய்யறது இல்லையே, பொதுவா தானே பெய்யறது. அந்த மாதிரி பொதுவா எல்லாருக்கும் மழையா பெய்யணும்னா மேகத்தை வீடா கொண்டு மேகத்துல வசிக்க வேணும். அப்படி காரை அகமாக உடைய காரகத்தான் அப்படின்றவனுக்கும் கேட்காமையே எல்லாருடைய தலையிலையும் திருவடியை சாதித்த திரிவிக்ரமனுக்கும் சம்பந்தம். கார் வானம் அப்படின்னா
மேகம் இருக்கக்கூடியதான வானம். அந்த வானத்துக்கு போய் தான் மழை வரணும் திரும்ப. அப்படி எம்பெருமான் திருவிக்கிரமனா உலகங்களை எல்லாம் அளந்துவிட்டு திரும்ப இந்த காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாளாக எழுந்தருளிருக்கிறான். ஆகையினாலே கார்வானம்னு சொல்லக்கூடிய அந்த வானத்தை அளந்த எம்பெருமானான உலகளந்த பெருமாளுக்கும் இந்த கார்வானத்து எம்பெருமானுக்கும் சம்பந்தம். இப்படி ஒரு விதத்திலே இவா 3 பேரையும் வேற எந்த கோவிலையும் எழுந்தருள பண்ணாம உலகளந்த பெருமாள் சன்னதியில எழுந்தருள பண்ணி இருப்பதற்கு கூட பெரியவா அனுபவிச்சு உருகி உருகி பண்றான்னு தெரியுது. தேவப்பெருமாள் சன்னதியில இல்லாத இடம் இல்லை, அங்க எழுந்தருள பண்ணிருக்கலாம். பாண்டவ பெருமாள் சன்னதியும் பெருசுதான், திருவெக்கால நிறைய இடம் உண்டு. அந்த மாதிரி எங்கேயானும் பெருமாளை எழுந்தருள பண்ணணும் காஞ்சிபுரத்துலன்னா நிறைய இடம் உண்டு. ஆனால் இந்த எம்பெருமான்களுடைய நாம சாமியம், இவருடைய திருநாமத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அனுபவித்து பெரியவா இந்த மாதிரி பண்றான்னு தோன்றது. பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்றச்ச லோக விக்ராந்த சரணவு என்று சர்வலோகங்களும் வழக்கு பேசி ஆசிரியக்கலாம்படி திரைவிக்கிரமாபாதனானம் பண்ணின ஆயனுடைய சர்வ சமாசிரயனீயதைக்கு ஸ்மாரகமாய் இருக்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். பெருமாள் ஓங்கி உலகளந்த போது என் திருவடியை சரணாகதி பண்ணினா மோட்சம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அதை கேட்டு எல்லாரும் பண்றது இல்ல, சில பேர் பண்றா, பலர் பண்றதே இல்ல. நீங்களா தேடி வந்து என்னுடைய திருவடியில தலை வைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்காமல் நானே உங்க தலையை தேடி வந்து என்னுடைய காலை வைக்கிறேன் அப்படின்னுட்டு அன்னைக்கு அளந்துட்டே போனான் தன்னுடைய திருவடி ஆலய உலகங்களை. அப்ப யாரெல்லாம் இந்த எம்பெருமானுடைய திருவடிதான் நம்முடைய சம்சார சாகரத்தை நாம கடக்கிறதுக்கு படகாக இருக்கக்கூடியது, நம்ம நோக்கி நம்ம தலையை நோக்கி வரக்கூடிய இந்த திருவடியை நமகான்னு சொல்லி சரணாகதியோடு இந்த எம்பெருமானுடைய திருவடியை அப்படி தலையில சுமந்தோமானா நமக்கு ஜென்மா இல்லாம போயிடுறதுன்னு உணர்ந்து சரணாகதி பண்ணி இருந்தால் யார் யார் தலையில எல்லாம் இவன் தலையை கால வச்சுட்டு போனானோ அவளுக்கெல்லாம் அன்னைக்கே மோட்சம். அப்படி யாரெல்லாம் பெருமாளுடைய திருவடி நம்மளை தேடி வர்றதுன்னு சரணாகதி புத்தி இல்லாம வெறுமை அப்படி தலையை காட்டுட்டு நின்னாலோ அவளுக்கு பாவம் போச்சு, புண்ணியம் கிடைச்சது, நல்ல ஜென்மா கிடைச்சது, மோட்சம் இல்லாம போச்சு. அப்படி என்ன தேடி வந்து சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லாம எல்லாரும் சரணாகதி பண்ணும்படியா திருவடியை நீட்டு போனானோ இல்லையோ, அதை நினைக்கிற மாதிரி இருக்கான் இந்த உலகளந்த பெருமாள் சந்நிதி. ஏன்னா நீரகம் காரகம் கார்வானம் நொட்டு கருணை கருணை கருணைன்னு வெறும் கருணையே வடிவானவன் பெருமாள்னு சொல்றது போல கருணை கருணை கருணைன்ற பெயர்லயே இருக்கான் 3 திவ்யதேசமும். சரி, இந்த 3 கருணைன்னு வரக்கூடிய பெயரை வச்சுருக்கிற பெருமாளுக்கும் உலகளந்தவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கருணையினாலதான அத்தனை உயிர்களுடைய தலையிலையும் கால வைக்கிறேன்னு வளர்ந்துட்டு போனான் தன்னுடைய சிரமத்தையும் பார்க்காமல். அதனால அன்னைக்கு நடந்த அந்த திரிவிக்ரமாவதார விருத்தாந்தத்தை நினைத்துக் கொள்ளும்படியாக இந்த சந்நிதி அமைந்திருக்கிறதுன்னு பெரியவாச்சான் பள்ளி அனுபவிக்கிறார். அது வாஸ்தவம். அங்க போய் சேவிக்கிறச்ச நமக்கும் அந்த அனுபவம் ஏற்படும். இதெல்லாம் நினைச்சுட்டுதான் பெரியவா இந்த 3 பெருமாளையும் இந்த உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ள எழுந்தருள பண்ணியிருக்கான்னு தோன்றது. இப்படியாக ஆச்சாரியர்களுடைய அனுபவம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவரிடத்துல ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை பண்றார். என்ன அப்படின்னா, நீரகத்து பெருமாளிடத்துல அவனுடைய திவ்ய சேஷ்டிதம், அவனுடைய பெருமையை பேசின ஐயங்கார் இங்கே அவனுடைய அடியவர்களான பாகவதர்களுடைய பெருமையை பேசுறார். ஓராதார் கல்வி உடையேம் குளம்புடையேம் ஆராதனம் உடையேம் யாம் என்று ஸ்ரீராயன் பூங்காரகம் காண போதுவார் தாள் தலைமேல் தாங்கார் அகங்காரத்தால் அப்படின்றார். சில பேர் நாம யாரு, நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம அகங்காரத்துல இருந்துட்டு இருப்பா. அவ எதை நினைச்சு அகங்காரமா இருப்பா தெரியுமா? அவளுக்கு என்ன அப்படி ஒரு மண்டகர்வம் தெரியுமா? கல்வி உடைய நான் நன்னா வாசிச்சிருக்கேன் சுவாமி, எனக்கு தெரியாத சாஸ்திரம் இல்ல, வேதாத்தியனம் பண்றேன், பிரபந்தம் தெரியும், நிறைய டிகிரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், PhD வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, மகா ஞானி அப்படின்னு கல்வி உடையோம். அது ஆத்மா சம்பந்தமான கல்வியோ உலகியல் கல்வியோ நன்னா படிச்சுட்டேன் அப்படின்ற கல்வி செருக்கு இருக்கிறவா. குலம் உடையன், ஏதோ ஒரு ஜாத்தியில பிறந்தேன்னு இல்லாம வசந்த ஜாத்தியில பிறந்திருக்கேன், அதுவும் வசந்த குலத்துல பெரிய கோத்திரத்துல பெரிய வம்சத்துல பிறந்திருக்கேன்னுட்டு ஜாதி குலம் குலச்செருக்கு இருக்கிறவா. ஆராதனம் உடையேம் யாம் என்று சுவாமி நான் ஒரு நாள் தவறாம பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சமானமானவா யார் இந்த லோகத்திலேன்னு சொல்லக்கூடியதான அகங்காரம்.
வைஷ்ணவன் பிரபன்னன் அப்படின்னா நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடணும்னு சொல்றோம். ஆனா எத்தனை பேர் பண்றாங்க? ஆனா நான் பாருங்க நாள் தவறாம பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கேன்னு அதனால வரக்கூடிய ஒரு கர்வம். இதெல்லாம் இருக்கிறவா உண்மையா தங்களை யாரு அப்படின்னு ஓராதார் நினைச்சு பார்க்க மாட்டா, ஆராய்ந்து பார்க்க மாட்டா. ஓர்தல் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தல். படிச்சுட்டதுனாலேயே தான் பெரிய ஞானி, பெரிய வம்சத்துல பிறந்ததுனாலேயே தான் பெரிய மகாத்மா, தினம் திருவாராதனம் பண்றதுனாலேயே தன்னை நித்திய சூரிகளுக்கு சமானமாக நினைத்துக் கொள்வது அப்படின்ற அகங்காரம் எல்லாம் இருக்கிறபடினாலே ஸ்ரீர் ஆயன் பூங்காரகம் காண போதுவார்த்தால் தலைமேல் தாங்கார். பெரும் புகழை உடைய ஆயன், திருக்கோவலூர்ல ஆயனாக கோவலுள் மாமலரால் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும்னு சொல்றது போல உலகளந்த பெருமாளார்கானே பெருமாள் அவனே இங்கு காரகத்திலும் உலகளந்த பெருமாளாக எழுந்தருளிருக்கிறான். பூங்காரகம் புஷ்ப வனங்களாலே புஷ்ப சோலைகளாலே சூழப்பட்ட காரகம். அந்த பூங்காரகத்திலே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆயன் பெருமாள் இருக்கானே உலகளந்த திரிவிக்ரமன், அவனை சேவிக்கிறதுக்கு போறா பாத்தீங்களா பாகவதா தினம் அவன் கோவிலுக்கு. அவளுடைய தாள் தலைமேல் தாங்கார். அந்த பாகவதாளுடைய திருவடிகளை தன்னுடைய தலையில வச்சுக்க மாட்டாளாம். அப்படின்னா அந்த பாகவதால சேவிக்க மாட்டா, அவளை மட்டம் தட்டுவா. என் அளவுக்கு இவா வாசிக்கல, இவாளுக்கு ஞானம் இல்ல, என்ன மாதிரி நல்ல வசந்த வம்சத்துல குளத்துல இவா பிறக்கல, என்ன மாதிரி பெருமாளுக்கு நித்தியம் திருவாராதனம் எல்லாம் பண்ணல, அதனால இவா எப்படி பார்த்தாலும் என்னோட மட்டம்தான், நான் ஏன் இவாளை போய் சேவிக்கணும், இவாளுடைய திருவடியை என் தலையில வச்சுக்கணும் அப்படின்னுட்டு அகங்காரத்தினாலே அவளுடைய திருவடிகளை ஆசிரியக்க மாட்டா, அவளை வணங்க மாட்டா அப்படின்னு சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நிஜமாவே திரிவிக்ரமன் சொல்லக்கூடிய அந்த உலகளந்த பெருமாள் இடத்துல பக்தி இருந்தால் அவனுடைய அடியவர்களிடத்திலே பேதம் பாராட்டக்கூடாது. நன்ன வாசவா படிப்பறிவில்லாதவான்ற வித்தியாசம் கூடாது. வசந்த வம்சம் தாழ்ந்த வம்சம் அப்படின்றது கூடாது. பாகவதாலா பாகவதால் அவ்வளவுதான். என்னளவுக்கு நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனாதிகள் எல்லாம் பண்றாரா, இல்ல வெறும கோவிலுக்கு போய் கையை கூப்பிட்டு வராரான்னு ஆராயக்கூடாது. அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பான். மறந்தும் புறந்தொழா மாந்தரா இருந்துட்டு அந்த உலகளந்த பெருமாளுடைய திருவடிகளிலே நமோ நமகான்னு சரணாகதி பண்ண பாகவதனான்னு மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு அவாலையும் நமக்கு சுவாமியா நினைச்சுட்டு கையை கூப்பணும், அவளை ஒரு கௌரவத்தோட நடத்தணும், அவளிடத்திலையும் பெருமாளுக்கு சமானமான பக்தியோடு இருக்க வேணும். அப்படி இருந்தா அவளுக்கு கல்வி செருக்கு இல்லை, குலச்செருக்கு இல்லை, ஆராதன செருக்கு இல்லைன்னு அர்த்தம். அவளுக்கு அகங்காரம் இல்லைன்னு அர்த்தம். அவ அகங்காரம் போயிடுத்துன்னா அந்த உலகளந்த பெருமாளுடைய திருவடி மட்டுமல்ல, அவனுடைய அடியவர்களுடைய திருவடியும் இவனுடைய தலைக்கு அலங்காரம். அகங்காரம் போனாதான் பெருமாள் மற்றும் பாகவதாளுடைய திருவடி இவன் தலைக்கு அலங்காரமாகும். அப்படி இல்லாமல் அகங்காரத்தோடையே நான் தான் பெரியவன் இருந்துட்டு பாகவதால புறக்கணிக்கிறான் அப்படின்னா பெருமாள் இவனை புறக்கணிக்கிறார் அப்படின்னு திருமந்திரத்தினுடைய நிஷ்டை. மற்றுமோர் தெய்வம் உளதென்றிருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமைன்னு சொல்வது போல பகவத் சம்பந்தம் இல்லாதவர்களோட பகவானை சாமான்யமான தேவதையாக நினைப்பவர்களோட உறவை ஒழிக்க வேணும். ஒண்ணு, பகவானை போலே பாகவதர்களையும் தெய்வமாக வணங்க வேணும். ரெண்டு, பகவானிடத்திலே அபச்சாரப்படக்கூடாதை போல் பாகவதாலிடத்திலும் அபச்சாரப்படக்கூடாது. கைங்கரியம் பகவானுக்கும் பாகவதாலுக்கும் சேர்ந்து பண்ணணும். ரெண்டு பேருக்கும் அடிமைன்னு சொல்லக்கூடியதான பாவம் இருக்க வேணும். அப்படி யாருக்கு இருக்கோ அவ நிஜமாவே திரிவிக்ரமனிடத்திலே பக்தி உடையவர்கள் அப்படின்னு கொண்டாடுறார். ஆகையினால இங்கே பாகவதாலுடைய பெருமை பேசப்படுகிறது. விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே இந்த எம்பெருமான் விஷயமான தியான ஸ்லோகம். श्रेष्ठे मेघनिकेतने स्थलवरे रमामनेर्वल्लभम् श्रीविष्णुम् करुणाकरम् स्थितममुम् रम्ये विमानोत्तमे व्यायामि यन्वहम् अम्बरीशसरसः तीरे यमाशामुकम् पूर्वम् मेघनिकेतनाख्यमुनिना साक्षात्कृतम् सर्वदा. श्रेष्ठமான மேகநிகேதன ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே மேக நிகேதனம், மேகம் கார், நிகேதனம் அகம், மேக நிகேதனம்னு சொல்லக்கூடிய பெயரை உடைய திருக்காரகம் என்கிற திவ்யதேசத்திலே ஸ்தலவரே வரம் தரக்கூடியதான உத்தமமான இந்த ஸ்தலத்திலே ரமாமனேர் வல்லபம், ரமாமணி என்கிற தாயாரினுடைய வல்லபனாக கணவனாக எழுந்தருளியிருக்கிற பெருமாள் ஸ்ரீ விஷ்ணு,
விஷ்ணுமூர்த்தியானவன் அவனுக்கு கருணாகரன் அப்படின்னு திருநாமம். ஸ்திதம் அமும் ரம்யே விமானோத்தமே, ரம்ய விமானம்னு சொல்லக்கூடிய உத்தமமான விமானத்தின் கீழே நிலையாக எழுந்தருள் இருக்கிறான். தியாயாமி அன்வகம் அம்பரீஷ சரசகா தீரே, அம்பரீஷ சரசனுடைய கரையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நான் தியானம் பண்ணுகிறேன். அந்த எம்பெருமான் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமோ? யம ஆஷாமுகம் பூர்வம், தெற்கு நோக்கிய திசை, யமனுடைய திசைன்னு சொல்லக்கூடியதான தெற்கு திசையை நோக்கி பெருமாள் நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். மேக நிகேதன ஆக்கிய முனினா சாட்சாத்கிருதம் சர்வதா, மேகநிகேதன மகரிஷின்னு சொல்லக்கூடிய காரக மகரிஷிக்கு சேவை சாதித்து அவர் கேட்ட எல்லா அனுகிரகங்களையும் பண்ணின எம்பெருமானாக, அவருக்கு மட்டுமல்லாமல் சேவிக்கிற எல்லோருக்கும் சர்வதா எப்போதும் எல்லா அனுகிரகங்களையும் பண்ணக்கூடியவனாக எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறது. ஸ்ரீமதே ரமாமணி நாயிகா சமேத கருணாகர பரபிரம்மனே நமஹ. மூணாவதாக திருக்கார்வாணம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்திற்கும் அதே திருநெடுந்தாண்டக பாசுரம். அதுல கார்வாணத்துள்ளாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதம் தான் இந்த எம்பெருமானை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பதமாக தெரிகிறது. கார்வாணத்துள்ளாய், கார்வாணம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருள் இருப்பவனே. பெருமாள் இங்கே உபயநாச்சிமாரோடு நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். முதல்ல திருநீரகம்னு பார்த்தோம் பெருமாள். அதே பெருமாள் உபயநாச்சிமாரோட நின்றா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்கார் இந்த பெருமாள். மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு கீழ் வலது திருக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரம் கதையை ஊனிக்கொண்டும் தேவ பெருமாள் மூலவரை போலே திருநீரக பெருமாள் ஜெகதீஸ்வர பெருமாளை போல எழுந்தருள் இருக்கிறார். பக்கத்துல ஸ்ரீதேவி பூமிதேவின்னு உபயநாச்சிமார்கள் ஒரு கையை தொங்க போட்டுண்டு ஒரு கையில தாமர புஷ்பத்தை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கிறார். இப்படி பிராட்டிமார்களை பிரியாத திணைத்தனையும் திருமகளை விடாத பெருமாளாக இந்த திருக்கார்வாணத்து எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இவனுக்கு கல்வன் அப்படின்னு பெயர். என்ன கல்வன் அப்படின்னா நவநீத சோரன் அப்படின்றா பெரியவா. வெண்ணெய் காடும் பிள்ளை அப்படின்னுட்டு வெண்ணையை கள உண்ட பெருமாள் கண்ணனுடைய ஸ்வரூபம் அனுபவிக்கிறார். கல்வன் அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல சோரன். என்ன திருடினான் பெருமாள் அப்படின்னா நவநீத சோரன், புத்துருக்கு வெண்ணையை திருடி உண்ட பெருமாள் அப்படின்னு கல்வன் நவநீத சோரன் திருநாமம். இந்த பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். ஒரிஜினலா இவருடைய கஷேத்திரத்திலே வடக்கு நோக்கிய முகத்திலே பெருமாள் எழுந்தருள் இருந்ததா சலபுராணம் தெரிவிக்கிறது. தாயாருக்கு கமலவள்ளி தாயார்னு திருநாமம், தமிழ்ல தாமரையாள் அப்படின்னு பெயர். தாயார்லாம் தனி கோயில் நாச்சியாரா இல்ல, இந்த பெருமாளோட சேர்ந்தும் இல்ல, உபயநாச்சிமார் மட்டும்தான் இருக்கா. விமானம் புஷ்கல விமானம் அப்படின்னு பெயர். தீர்த்தம் கௌரி தடாகம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். பெருமாள் கௌரின்னு சொல்லக்கூடிய பார்வதிக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆகமம் வைகானசாகமம் ஏற்கனவே பாஞ்சராத்திர ஆகமமா இருந்து இப்ப உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ள இருக்கிறபடினால வைகானசாகம் ரீதியிலே திருவாராதனங்கள் நடக்கக்கூடியதான ஒரு சந்நிதி. திருநெடுந்தாண்டகத்திலே மேற்கண்ட பாசுரத்தாலே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இது தவிர கௌரின்னு சொல்லக்கூடிய பார்வதி இந்த கஷேத்திரத்துக்கு எதுக்கு வந்தா, எப்படி தபஸ் பண்ணினா, எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றதெல்லாம் குறிப்புகளோ ஸ்தல புராண ஸ்லோகங்களோ எதுவும் இல்லை. பிரத்யக்ஷம் கௌரி தீர்த்தம், கௌரி தீர்த்தம்ன்றபடினால் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியறது, அவ்வளவுதான். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரத்தை பார்த்தாலும் அங்கேயும் ஸ்தல புராணம் எதுவும் குறிப்பா கிடைக்கல. ஆழ்வார் அனுபவம்னு பாக்குறச்ச கார்வாணத்துள்ளாய் அப்படின்னுட்டு திருக்கார்வாணம் என்கிற திவதேசத்திற்கு சுவாமியானவன் அப்படின்னுட்டு அது மட்டும்தான் அனுபவம். அங்கே வேற பாசுரங்களும் இல்லை, வேற விஷயங்களும் இல்லை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுறார், தாலேலோ என்று ஆய்ச்சி தாலாட்டி தன் முளைப்பாலாலே எவ்வாறு பசியாற்றினல் முன் மாலே பூங்கார்வாணத்துள்ளாய் கடலோடும் வெற்போடும் பார்வாணம் உண்டாய் நீ பண்டு. மாலே திருமாலே ஸ்ரீமன் நாராயணா பெருமாளே, பூங்கார்வாணத்துள்ளாய் புஷ்பங்களாலே சூழப்பெற்ற வனங்களை உடைய நல்ல பூஞ்சோலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய கார்வாணம் என்கிற திவதேசத்திலே எழுந்தருள் இருப்பவனே, கடலோடும் வெற்போடும் பார்வாணம் பண்டு நீ உண்டாய். பிரளய காலத்திலே கடலோடும் சமுத்திரத்தை எல்லாம் சாட்ட,
வெற்போடும் மலைகள் மொத்தத்தையும் சாட்ட, பார் இந்த பூமி இந்த உலகத்தையே சாட்டுட்ட, வானம் ஆகாசம் முழுத்தையும் சாட்ட. எப்ப சாட்ட? பண்டு அன்னைக்கு பழைய நாள் பிரளய காலத்திலே சாட்ட. நீ உண்டாய் சாட்ட. ஒன்ன தாளேலோ என்று ஆய்ச்சி தாளாட்டி தன் முளைப்பாலாலே எவ்வாறு பசியாற்றினல்? உன்னுடைய தாயாரான யசோதை பிராட்டி இருக்காளே, உனக்கு திருமுலைப்பாலை புகட்டிய உன்னுடைய அம்மா, யாருடைய திருமார்பிலே பால் அருந்தி நீ பசியாறினாயோ அந்த தாய் இருக்காளே யசோதை பிராட்டி, அவள் சாதாரண மனுஷி தானே. அவளுடைய திருமார்பிலே சுரந்த கொஞ்சோண்டு பால் எப்படி உன்னுடைய பசி ஆத்தித்து? ஏன் இதை கேட்கிறேன்னா, நீ சாதாரணமா பாலை சாப்பிட்டு பசியாடுற குழந்தையா இருந்தா யசோதை பிராட்டி புகட்டின பால் சரியா போயிருக்க உனக்கு. ஆனா நீயோ பசி எடுத்தா எண்ணெல்லாம் சாப்பிடுறவன். கடல்களும் மலைகளும் லோகமும் ஆகாசமும் அத்தனையும் முழுங்கினவனாச்சே. இதுல ஒரு ரசம் என்ன தெரியுமா? இதெல்லாம் பெருமாள் எப்போ சாப்பிடுறாரு அப்படின்னா, பிரளய காலத்திலே எல்லாத்தையும் தன்னுடைய வாயாலே முழுங்கி வயிற்றிலே காக்கிறார். அதுதான் சாப்பிடுறதுன்னு அனுபவிக்கிற ஆழ்வார் ஆச்சாரியாள்லாம். அன்னைக்கு எந்த ரூபத்திலே பெருமாள் ஆளிலையில சயனிச்சுருக்கான், குழந்தையா கண்ணனா சயனிச்சுருக்கான் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, ஆளிலை கண்ணன்னு சொல்றோம். அப்படி கண்ணனாக இருக்கக்கூடிய நீ இத்தனையும் சாட்டவன், உனக்கு எப்படிராப்பா ஒரு தாய் புகட்டின பால் பத்தித்து உனக்கு? ஒரு தாயினிடத்துல நீ பால் சாட்டது ஆச்சரியம் இல்ல, அந்த பாலை புகட்டி உன்னை பசி ஆத்தினா பார் யசோதை பிராட்டி, அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இத்தனை சாப்பிடுறவனுக்கு வெறும் திருமார்பு பால் எப்படி போதுத்து, எப்படி பசி ஆத்தினா? என்ன மாயம் அது, என்ன சக்தி அந்த யசோதை பிராட்டிக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இது எம்பெருமானுடைய பால்ய லீலைகளை, கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்களை நினைவு கூறக்கூடியதான பாசுரம். கிருஷ்ண பக்தியினாலே இப்படி பிரார்த்திக்கிறார். இதுல விஷயம் என்னன்னா, யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத எம்பெருமானை கேவலம் சின்ன சின்ன துண்டு கயிறை கட்டி கட்டி முடிச்சு போட்டு உரல்ல கட்டினாலா இல்லையா யசோதை பிராட்டி? எப்படி கட்டினா? அவளுடைய பக்தியினாலே கட்டினா. கண்ணா என்ன கட்டி போடும்படியா பண்ணு அப்படின்னு சரணாகதி பண்ணினா, அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு நின்னான் கண்ணன். அந்த மாதிரி அந்த தாய் கொடுத்த பாலை உண்டு இவன் பசியாறினதா சங்கல்பிச்சான். பசியாறி போயிடுத்து. அந்த பால் பசியாத்தல, அந்த தாயினுடைய பக்தி பசியாத்தித்து அப்படின்னு பக்தையனுடைய பிரபாவம் பேசப்படுகிறது. இங்கே வியாக்கியானத்துல ஆச்சாரியா எல்லாம் சொல்றச்ச, உலகமுண்ட பெரு வயிறு, லோகங்களை எல்லாம் வயிற்றுல வச்சு சாப்பிட்ட இவனுக்கு எப்படி பால் சரியா போறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்ன கான்செப்ட் தெரியுமோ, என்ன டெக்னிக் தெரியுமோ? இவன் எந்த குலத்துல பிறக்கிறானோ அவளுக்கு எது ஆகாரமோ அதுவே இவனுக்கு ஆகாரமா எடுத்துட்டு இவன் பசி ஆரம்பதான் நினைச்சுக்கிறானோ. ஆயர்கள்லாம் எதை சாப்பிட்டு ஜீவிப்பா? பாலை கறந்து பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் சம்பாதித்து அதை வித்து அதனால பொழப்பு நடத்துறவா. சமயத்துல அது ஏதான விற்காம மீந்து போயிடுச்சுன்னா அதையே சாப்பிட்டு வயிறாரிடுவா. அதுதான் சாப்பாடு, பெரும்பாலும் ஆகாரம் அவளுக்கு அதுதான். பெரிய பானையில தயிரை வித்துட்டு போனாலானா அந்த பானையில ஒட்டின்னு இருக்கிற தயிரெல்லாம் வயிற்று சாட்டாலானா ஆகாரம் சரியா போயிடுது. அதனால யாதவர்களோடு யாதவனா இவன் பிறந்த போது அந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் இதை சாட்டே பசியாருடுறானா. வராகமா அவதாரம் பண்ணினா கோரைக்கிழங்கு தாரகமாம். பன்றியாக வந்த போது பன்றிகள் பூமியை தோண்டி அந்த கோரைக்கிழங்கு சாப்பிட்டு பசியாடுறத, கேவலம் அந்த கோரைக்கிழங்கு சாப்பிட்டாலே இவனுக்கும் பசியாறி போயிடுறதாம். வராகமானானாகில் கோரைக்கிழங்கு தாரகமாம், இடையனானாகில் வெண்ணெய் தாரகமாம். அவ்வச்சாதிகளிலே அவதரித்து அதில் உள்ளாருடைய தாரகமே தனக்கும் தாரகமா இருக்கிறபடின்னு பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலாம் திருமாலே ஆனாய்ச்சி வெண்ணெய் விழுங்க நிறையுமே முன்னொரு நாள் மண்ணையுமிண்ட வயிறுன்னு சொல்லக்கூடிய பாசனத்தினுடைய வியாக்கியானத்திலே இப்படி சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அவ்வச்சாதிகளிலே அவதரித்து அதில் உள்ளாருடைய தாரகமே தனக்கு தாரகமா இருக்கிறபடி, எந்த குலத்துல பிறக்கிறானோ அவளுக்கு எது ஆகாரமோ அத்தை சாட்டுண்டு வாழறானாம் பெருமாள் அவதார காலத்திலே. அதனாலதான் யசோத பிராட்டி கொடுத்த பாலானது இவனுக்கு பத்தித்து. இவன் தன்னை அப்படி மாத்தின்றபடினாலே அவளாலே இவனுடைய பசியை ஆத்த முடிஞ்சது. இவன் ஒரிஜினலா பெருமாளாவே இருந்துன்றிருந்தான்னா அவனுடைய பசியிலே ஒரு பாகத்தையானும் அவளாலே ஆற்றியிருக்க முடியுமா? ஆகையினாலே அவன் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பதும்
பக்தர்கள் அவனை தங்களுடைய பக்தியினாலே சரணாகத்தியினாலே கட்டி போடக்கூடிய குணமும் ஐயங்காராலே இங்கே அனுபவிக்கப்படுகிறது. இந்த திவ்யதேசத்தினுடைய விஷ்ணு ஸ்தலாதர்ச தியான ஸ்லோகம்னு பார்த்தால், மேகாகாசபுரே தராதர சரஸ்தீரே ச சோராஹ்வயः புண்யே புஷ்கலநாம்னி மத்ய விலசதே ஸ்ரீமத்விமானோத்தமே விஷ்ணுஷ்ச உத்தரதிங்முகः சரசிஜாசக்தः சமஸ்தாஸ்ரயः சித்தே மே சததம் கரோது வசதிம் கௌரி பிரசன்னः பிரபுः. மேக ஆகாசபுரே, கார் அதுக்கு சம்ஸ்கிருதத்திலே மேகம், வானம் ஆகாசம், கார்வானம் மேக ஆகாசபுரம். மேக ஆகாசபுரம் என்ற பெயரை உடைய திருக்கார்வானம் திவ்யதேசத்திலே தராதர சரஸ்தீரே, இந்த கௌரி தடாகத்திற்கு தராதர புஷ்கரணின்னு ஒரு பெயர் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஸ்தலபுராண குறிப்புல இல்ல. ஸ்தலபுராணம் கிடைச்சாதான் அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அப்படி திருக்கார்வானம்னு சொல்லக்கூடிய மேக ஆகாசபுரத்திலே தராதர சரஸ்னு சொல்லக்கூடிய கௌரி தடாகத்தினுடைய கரையிலே சோராஹ்வயஹா கல்வன் என்கிற பெயரிலே புண்யே புஷ்கல நாம்னி மத்திய விலசத்து ஸ்ரீமத் விமானோத்தமே, புண்ணியங்களை வழங்கக்கூடிய புண்ணிய வடிவத்திலே இருக்கக்கூடியதான விமானங்களிலே உயர்ந்த புஷ்கல விமானம் என்கிற பெயரை உடைய விமானத்துக்கு நடுவிலே விஷ்ணுஹோ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உத்தர திங்முகா வடக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்திலே சரசிஜா ஆசக்த சமஸ்தாஸ்ரயா தாமரையால் அப்படின்னு பெயரை உடைய கமலவள்ளி தாயாரோடு கூட எல்லோரும் ஆசிரித்து சரணாகதி பண்ணும்படியாக நின்று கொண்டிருக்கிறான். சித்தே மே சததம் கரோதி வசதிம் கௌரி பிரசன்னஹா பிரபுஹு. கௌரின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவிக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்து அவளுடைய குறைகளை தீர்த்து அவளுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்த எம்பெருமான் சித்தம் மே சததம் கரோது, என்னுடைய சித்தத்திலும் விளங்க வேண்டும். கௌரியினுடைய கூக்குரலை கேட்டு வந்து அவளுடைய கஷ்டத்தை நீக்கி அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தானோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த கஷேத்திரத்துக்கு வந்து சேவிக்கிற அடியார்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து அவளுக்கு வேணும்ன்றதெல்லாம் கொடுக்கறதுக்காக அந்த கார்வானம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே நின்று கொண்டிருக்கிறானோ இல்லையோ, அது போலவே திருக்கார்வானத்துள்ளாய் அப்படின்னு நான் நினைச்சுண்டாலே என்னுடைய சித்தத்திலும் வந்து அவன் நிற்க வேணும். வந்து என்னுடைய கஷ்டத்தை நீக்கி எனக்கான அனுகிரகத்தை பண்ண வேணும், நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் நடத்தி வைக்கணும் பெருமாள் அப்படின்னுட்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய சித்தத்திலே அந்த எம்பெருமான் எழுந்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறது இந்த தியான ஸ்லோகம். ஸ்ரீமதே கமலவல்லி நாயிகா சமேத நவநீத சோர பரபிரம்மனே நமஹ. இவாளுடைய திருநக்ஷத்திரம் என்னைக்குன்னு தெரியாது, இவாளுக்கெல்லாம் எப்ப பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருந்ததுன்னு தெரியாது. இப்ப இவாளுக்கெல்லாம் விசேஷமா அந்த உற்சவம் இந்த உற்சவம் எதுவும் நடக்கிறதும் கிடையாது. நித்தியப்படி இவாளுக்கு திருவாராதனம் உண்டு, தலையாம்சம் உண்டு. அது மட்டும் தானே தவிர நித்திய திருவாராதனம் தவிர இவாளுக்கெல்லாம் விசேஷ உற்சவம்னு ஒன்றும் கிடையாது. எல்லா உற்சவங்களும் இந்த க்ஷேத்திர நாயகனான உலகளந்த பெருமாளுக்கும் அந்த ஆதிசேஷன் வடிவில இருக்கக்கூடிய ஊரகத்தான்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கும் மட்டும்தான் எல்லா வைபவங்களும் நடக்கிறது. ஆனா இவாளை எல்லாம் ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை கொண்டு சேவிக்க முடியறது, இவா விஷயமா அனுசந்தானம் பண்றதுக்கு ஒரு தியான ஸ்லோகம் கிடைக்கிறதுன்றது நாம பண்ணின புண்ணியம், நம்ம பெரியவா நமக்கு பண்ணின அனுகிரகம் என்பதாக ஸ்மரித்துக் கொண்டு திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம் 3 எம்பெருமான்கள் பிராட்டிமார்களுடைய திவ்ய திருவடிகளை தொழுது கொண்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.